வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம நைட் டின்னருக்கு வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரிச் புரோட்டீன் தோசை தாங்க. இந்த தோசைக்கு ஒரு 2 வகையான சட்னியும் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேங்க. சமயத்தில் நமக்கு மாவு தீந்துரும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு கூடவே பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு தான் பெசரட் டைப்பில் இன்றைக்கி ஒரு தோசை தான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம், கிச்சனுக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற சத்தான தோசைக்கு 2 வகையான சட்னியும் செஞ்சு காட்ட போகிறேங்க. பூண்டு புளி சட்னி கூடவே தக்காளி சட்னி, இது 2 தான் இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ முதல்ல தோசைக்கு நம்ம ஊற வச்சிடலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற பாசிப்பருப்பு தோசைக்கு பாசிப்பருப்பு 1 டம்ளர் 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இது 2மே ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்தா போதுமானதுங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நாங்கள் பாசி பயிறு வாங்கி அதை நெரிச்சு பருப்பு ரெடி பண்ணதால் கொஞ்சம் தோல் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 முறை கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள், இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு சட்னியும் 2 வகையான சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிடலாம். பூண்டு புளி சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் வதக்கிறதுக்காக கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் புஷ்ஷுன்னு இந்த மிளகாய் எழும்பி வரும்போது இப்போ நம்ம எடுத்துடணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சே தான் நம்ம வறுத்து எடுக்கணுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் வறுத்தாலே போதும். இந்த மாதிரி மிளகாய் வறுபட்டு வந்துடும். அதே எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது லேசாக செவந்து வரும்போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ பூண்டையுமே இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது நம்ம பூண்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பை எடுத்துகிட்டு கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே உளுந்து கருகிரும். நான் கொஞ்சம் போட்டுட்டேன், அதனால் இப்போ உளுத்தம்பருப்பை தனியாகவே நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. பூண்டு நல்லா செவந்து வரணும், அதனால் நான் உளுத்தம்பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பூண்டு புளி கருவேப்பிலை இதை சேர்த்து நான் வதக்கிக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ பூண்டையும் வெளியில் எடுத்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. இதுக்கு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இதை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா அதை பூண்டு பொடியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்த்து விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை உள்ளே சேர்த்துடலாங்க. கூடவே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ட்ராவல்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்காமல் அப்படியே கெட்டியாக சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, இப்போ உப்பும் சேர்த்துட்டேங்க. மேலால் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கணுங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுருளை வதக்கி வச்சுட்டா 2-3 நாள் கூட கெடாமல் இருக்குங்க இந்த சட்னி. இப்போ நமக்கு பூண்டு புளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது தக்காளி சட்னிக்கு அரைக்கிறதுக்காக நான் பூண்டு ஒரு 25 பல் போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்திருக்கலாம், ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போது இதையும் ஒரு தாளிப்பு கொடுத்து வதக்கணுங்க. அதுக்காக நான் கடலெண்ணெய் தான் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். ஏன் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த கலர் நல்லா கிடைக்கும் இந்த தக்காளி சட்னிக்கு. அதுக்காக தான் எண்ணெயில் சேர்த்த உடனே ஒரு 10 செகண்ட்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துடணுங்க. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கலவை நல்லா கொதி பிடிச்சி வரணுங்க. அதே மாதிரி நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இதுலேயும் புளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம தோசைக்கே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். மறுபடியும் ஒரு முறை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 3, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் அந்த கலர் கிடைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இந்த தோசைக்கு அரைக்கும்போது நம்ம தாராளமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாங்க, ஏன்னா நல்லா தண்ணியாக தான் கரைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா போதுமானதுங்க. 2 மணி நேரம் ஊறி இருக்கிறதால சீக்கிரம் அரைபட்டுரும்.
இப்போ இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குது, இருந்தாலுமே இன்னுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ அதை நல்லா மாவை கரைச்சி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணியாக கரைச்சி ஊற்றினா தான் நல்லா தோசை சாஃப்டாக இருக்கும். இதுக்கடையில் நம்ம தக்காளி சட்னியை பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. மேலால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இதையும் அதே மாதிரி தான் நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 4-5 நாள் கூட கெடாமல் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு இப்போதைக்கு சாப்பிட்றதால கொஞ்சம் தளதளன்னு இருக்கும்போதே நான் எடுத்துடுறேங்க. இப்போ நம்ம சத்தான தோசைக்கு 2 வகையான சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக பாசிப்பருப்பு தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், தோசை மாவு நான் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு இரும்பு கல்லில் தான் தோசை ஊற்றுறேன். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன சின்ன தோசைகளாக தான் ஊற்றுறேன். நீங்கள் பெரிய தோசையாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். இதில் மேலால் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்கலாம். வேணும்னா நீங்கள் கேரட் கூட இதில் துருவி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், சட்னி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தோசையும் நான் ஊற்றுறேன். இதை வந்து பிளெயின் தோசையாகவும் நம்ம இந்த மாதிரி ஊற்றலாங்க. இந்த பிளெயின் தோசைக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ நமக்கு என்ன விருப்பமோ சேர்த்துட்டு நம்ம திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. இப்படியே மூடி வச்சும் நம்ம எடுக்கலாம். தேய்ச்சி விட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும், குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் இதையே நம்ம பிரட்டி போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் இது நல்லா சாஃப்டாக வருங்க. பாசிப்பருப்போட நம்ம பச்சரிசியும் சேர்க்குறதால பாருங்கள், தோசை நல்லா திருப்பி போடுறதுக்கும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு தோசை 2 தோசை கொடுத்துட்டா நல்லா வந்து அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடச்சிருங்க. இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் மேலால் தூவிட்டு ஊற்றுறது உங்களுக்கு சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம தோசை மாவுலேயே கலந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. அடை தோசை டைப்பில் இருக்கும். எங்கள் வீட்டில் காலை உணவு இந்த மாதிரி சத்தான தோசையும் அதுக்கு 2 விதமான சட்னியும் ரெடிங்க. இந்த 2 சட்னியுமே இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாவை நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடணும், புளிக்க வைக்கக்கூடாதுங்க. அரைச்ச உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 நாள் 2 நாள் வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலராக இருந்தால் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தான் பாசிப்பருப்பு தோசை எங்கள் வீட்டில் செஞ்சு இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த தோசையை டயட்டில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு டயட்டஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு ஆயில் கம்மியாக விட்டு சட்னி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம அரைச்சிக்கலாங்க. இந்த ஈஸியான ப்ரோட்டீன் ரிச் தோசையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.